வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பாதங்களையும் கால்களையும் வலிமையாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விளக்கமாக வந்து பார்க்க போகிறோம். இப்போ தினசரி செயல்பாடுகளுக்கு நம்முடைய கால் பாதங்கள் வலுவாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். சில வகை உடற்பயிற்சிகளும் ஆரோக்கியத்தை உறுதி செய்யக்கூடிய சரியாக ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த தசை வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உணவுகளையும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும். மேலும் விளையாட்டுகளில் ஈடுபடும் போதும் உடல் வந்து பணிகளில் ஈடுபடும் போதும் அந்த செயல்திறனை அதை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ தான் நம்மளுடைய உடல் பாகங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கால் பாதங்கள் அந்த 60 வயதுக்கு அப்புறமும் நம்ம வந்து ஆரோக்கியமாக வலிமையாக வைத்துக்கொள்ள முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன உணவுகளை எடுத்துக்கொள்ளணும்ன்றது விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கிரீக் யோகா 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது கால்களையும் கால் பாதங்களையும் ஆரோக்கியமாக அவங்க வைத்துக்கொள்ள முடியும். இப்போ கிரீக் யோகாட் அப்படின்றது அனைத்து அத்தியாவசிய அமினோ அமிலங்களையுமே கொண்டிருக்கக்கூடிய ஒரு வகை புரதம் நிறைந்திருக்கக்கூடிய உணவாகும். இது வழக்கமான யோகாட்டை காட்டிலும் கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை வந்து குறைவாக இருக்கக்கூடிய உணவு. அதனால இது 50-60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவெல்லாம் அதிகரிக்காது. அவங்களுக்கு சுகர் ப்ராப்ளமுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே வராது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்டு வெரைட்டி நிறைய இருக்கும். பெரும்பாலும் அதில் அதிக சர்க்கரையும் இருக்கும். நீங்கள் வந்து வாங்கும் போது அதிக சர்க்கரை இல்லாமல் குறைவான அளவு சர்க்கரை இருக்கக்கூடிய புரோட்டீன் அதிகமாக இருந்திருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் இல்லாத கிரீக் யோகாட்டை வாங்கி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த யோகாட் வந்து உங்களுடைய கால்களையும் கால் பாதங்களையும் வலிமைப்படுத்தும். பாதாம் பருப்புகள் வந்து 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது பாதங்களையும் கால்களையும் வலிமையாக வைத்துக் கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்புகளில் புரோட்டீன், பாலிஃபினால்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இது கால்களை வந்து வலிமையாக்குது. இது மற்ற புரதங்களோடு இணைந்து தசை மீட்சிக்கும் உதவிகரமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையுமே பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக கூடிய நீர்ல பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இருந்ததுக்கு அப்புறம் வெறும் வெயிட்ல அதோடைய தோலை நீக்கிட்டும் எடுத்துக்கலாம். நீங்க மறுநாள் காலையில் வெறும் வெயிட்ல அதோட தோலை நீக்கிட்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஊற வைத்த பாதாம் வந்து சாதாரணமாக சாப்பிடக்கூடிய பாதாமை காட்டிலும் குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்களை விரைந்து நமக்கு கொடுத்து அந்த கால் பாதங்களையும் கால்களையும் உடலையுமே நமக்கு அந்த 60 வயதிலுமே வலிமையாக்கும். ஸோ பாதாம் பருப்பையும் நம்ம வந்து பாதங்கள் வலிமை பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். கோழி நெஞ்சுக்கறி வந்து நம்ம 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அதை எடுத்துக்கொள்ளும் போது கால் பாதம் வந்து வலிமையாக இருக்கும். கோழியினுடைய நெஞ்சு பகுதியானது அதிக புரோட்டீன் மற்றும் குறைந்த கலோரி கொண்டது. இது வந்து பாடி பில்டர்களுக்கு பல நன்மைகளை வழங்கும். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. பட் பேலன்ஸ் வந்து தடுமாறாமல் அவங்களுடைய கால்கள் வந்து வலிமையாக இருக்கிறதுக்கெல்லாம் அவங்க கோழி நெஞ்சுக்கறி எடுத்துக்கொள்வதுமே ஒரு காரணமாக இருக்கும். மேலும் வந்து நம்ம இந்த கோழி நெஞ்சுக்கறி வந்து கால்களை வந்து வலிமையாக வைத்துக் கொள்வதற்கும் ஹெல்ப் பண்ணும். அதோட உடல் அமைப்பு வந்து கரெக்டாக ஃபிட்டாக வந்து பராமரிக்கிறதுக்கு உடல் அமைப்பு வந்து அந்த எடையெல்லாம் அதிகமாகி போகாமல் லீனாக வந்து கரெக்ட் ஸ்ட்ரக்சரில் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை வந்து பெறுவதற்கெல்லாமே கோழி நெஞ்சுக்கறி உதவிகரமாக தான் இருக்கும். அப்போ 60 வயதிலுமே அந்த லீன் புரோட்டீன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். வெளிந்த புரத வகையான கோழி நெஞ்சுக்கறி எடுத்துக்கொள்ளும் போது கால் பாதங்கள் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். பேலன்ஸ் தடுமாறாமல் உடல் அமைப்பு வந்து நம்ம கட்டுக்கோப்பாகவே இருக்கும். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் டோஃபு எடுத்துக்கொள்ளும் போது கால்களை வந்து வலிமையாக வைத்துக் கொள்ளலாம். இப்போ டோஃபு அப்படின்றது சோயா சார்ந்த புரத மூலம். மேலும் இது வந்து ஒரு தாவர அடிப்படையிலான டயட் உணவு. ஸோ இப்போ நீங்கள் நான்வெஜ் சாப்பிடல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டோஃபெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த வெஜ்ஜு சாப்பிடக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவங்க வந்து இந்த டோஃபெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது பாதங்களையும் கால்களையும் வலிமைப்படுத்திக் கொள்ளலாம். நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பல உணவுகளில் இறைச்சி, கோழிக்கு பதிலாக சிறந்த ஆரோக்கிய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய டோஃபையும் அடிக்கடி பயன்படுத்தலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த டோஃபு வந்து உங்களுடைய கால்களை வந்து வலிமையாக வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து டோஃபு எடுத்துக்கிறோம். குயினோவா வந்து நம்ம எடுத்துக்கலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து குயினோவா எடுத்துக்கொள்ளும் போது உடல்கள், கால் பாதங்கள்லாம் வலிமையாக இருக்கும். குயினோவா அப்படின்றது ஒரு முழுமையான தாவர அடிப்படையிலான புரத வகையை சார்ந்த ஒரு முழு தானியம். இது வந்து மேலை நாடுகளில் தான் அதிகமாக புழக்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நாடுலையுமே அதிகமாக புழக்கமாக இருக்கு. நீங்களும் வந்து பேர் தான் உங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் சாப்பிட்டிருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். இனிமேலும் தெரிஞ்சு எடுத்துக்கோங்க குயினோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் இருந்திருக்கு. இது கால்களை வலிமையாக்குறதுக்கு தேவையான மற்றும் தசை மீட்புக்கு தேவையான புரோட்டீன் மற்றும் எனர்ஜியை நமக்கு வழங்குதுங்க. ஸோ அதனால குயினோவாவையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து பீன்ஸ் தங்களுடைய உணவுகளில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா கால் பாதங்கள் வந்து வலிமையாக இருக்கும். இப்போ தாவர அடிப்படையிலான புரதம் மூலமாக பீன்ஸ்
பீன்ஸும் வந்து இருக்குது. பீன்ஸில் வந்து நார் சத்து மற்றும் மெக்னீசியம் சத்து அதிகமாக இருக்குது. இது தசை செயல்பாடு மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை வந்து சிறப்பாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. மேலும் பீன்ஸை நீங்கள் வந்து முழு கோதுமை அரிசி, முழு பாஸ்தா அல்லது சோளம் போன்ற தானியங்களோட சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது தசை வளர்ச்சிக்கு அவசியமான அதிக அளவு மற்றும் உயர்தர அமினோ அமிலங்களை உங்களுடைய உடலுக்கு வழங்குவதால் உடலையும் பலப்படுத்தும். குறிப்பாக உங்களுடைய பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் கால்கள் இருக்கக்கூடிய தசைகள்லாம் வலுப்பெற ஆரம்பிக்கும், எலும்புகள் வலுப்பெற ஆரம்பிக்கும், கால் பாதங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வலிமையாயிடும். ஸோ அதனால் நீங்கள் பீன்ஸையும் தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்கள் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் கால்களை வலிமைப்படுத்திக் கொள்ளலாம், உடலையும் வலிமைப்படுத்திக் கொள்ளலாம், கால் பாதங்களும் வலிமையாகவே இருக்கும். இந்த உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்கள் பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய ரத்த கட்டுகள், நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை வந்து தளர்த்தி சீரான ரத்த அழுத்தத்தை நமக்கு வந்து பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்களை எடுத்துக்கணும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்த ஓட்டம் வந்து நரம்புகளில் எந்த இறுக்கங்களும் இல்லாமல் உடல் உறுப்புகளுக்கு போதுமான ரத்த ஓட்டம் வந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து எதுக்காக ரத்த ஓட்டத்தை நம்மளுடைய உடல் உறுப்புகளில் பாய்ச்சணும், அப்போதான் நம்மளுடைய கால்கள் வலிமையாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஆமாம் மக்களே. இப்போ கால்கள் இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து இறுக்கங்கள் தென்படும் போது ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு உங்களுக்கு போகல அப்படின்னா கால்கள் மரத்து விடுவது, கால்கள் வந்து வலுவிழுந்து போகுதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். பாதம் வந்து பேலன்ஸ் வந்து இருக்காது, தடுமாற ஆரம்பிப்பீங்க. ஸோ அதுக்காக தான் அந்த ரத்த கட்டுகள் எல்லாம் அகற்றிட்டு பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி ரத்த ஓட்டத்தை வந்து உங்களுடைய உடலுக்கு கொடுக்கறதுக்கு உப்பு நீரில் வாழக்கூடிய அந்த வஞ்சரம் மீன், காணாங்கெழுத்து மீன், சூறை மீன், நன்னீர் மீன், இந்த மாதிரி ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய மீன்களை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ மீன்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கால்கள், கால் பாதங்கள், உடல் எல்லாமே உங்களுக்கு வந்து வலிமை பெறும். போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் வந்து உடல் உறுப்புகளுக்கு போக ஆரம்பிக்கும். சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த சிட்ரஸ் பழங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய அந்த கால் பாதங்களை வந்து வலிமைப்படுத்தும், கால்களையும் வலிமைப்படுத்தும். அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டுகளை தராமல் நம்முடைய உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான தாதுக்கள் மற்றும் விட்டமின்களை வந்து வழங்குவதில் சிட்ரிக் அமிலம் வந்து சிறந்தது. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ரத்த கட்டுகளை அவிழ்த்து ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி சீரான ரத்த ஓட்டத்தை நமக்கு மேம்படுத்துது. இதனால ஆரஞ்சு பழம், திராட்சை பழம் மற்றும் எலுமிச்சம் பழம் போன்ற இந்த மாதிரி சிட்ரிக் அமிலங்கள் இருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய அந்த கால்கள் வலிமையாக இருக்கும், உடலும் வலிமையாக இருக்கும். குறிப்பாக கால் பாதங்களில் வந்து அந்த ரத்த ஓட்டம் எல்லாம் உங்களுக்கு கரெக்டான லெவலில் இருக்கிறதால மரத்து போவது போன்ற எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து ஏற்படாது. நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்க ஆரம்பிப்பீங்க, பேலன்ஸ் தடுமாறாமல் அந்த 60 வயதிலுமே இருக்கலாம். அதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா ஆரஞ்சு பழம், திராட்சை பழம், எலுமிச்சம் பழம்லாம் அப்பப்போ சுழற்சி அடிப்படையில் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கலாம். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கூட 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் வந்து சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது கால்களையும் பாதங்களையும் வலிமை பெற வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் நட்ஸ் வகைகள் வந்து எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த 60 வயதிலுமே கால்கள், பாதங்கள் வலிமையாக இருக்கும். நமது இதய ஆரோக்கியத்தை வந்து பராமரிக்கிறதுல நட்ஸ் வகைகள் முக்கிய பங்கு வகிக்குது. இதில் மெக்னீசியம், பொட்டாசியம், ஆர்கினின் மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் வந்து ஏராளமாக இருக்கு. ஆர்கினின் சத்தானது நைட்ரிக் அமிலத்தை உருவாக்குவதன் மூலமாக ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு நமது ரத்த ஓட்டத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் சீராக நடைபெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. ஸோ வால்நட்டு, ஹேசல் உட்டு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இந்த மாதிரி நிறைய நட்ஸ் வகைகளில் வந்து ஆர்கினின் உட்பட பல ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கால்கள், உடல்கள் வந்து வலிமையாக இருக்கும். எலும்புகள் வந்து குறிப்பாக பலம் பெற ஆரம்பிக்கும். எந்த எலும்பு தொடர்பான பிரச்சனையும் ஏற்படாது. தசைகள் வலிமையாக இருக்கிறதால கால் பாதங்களும் உங்களுக்கு வலிமையாக இருக்கும். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கூட அந்த கால்களை வலிமையாக வைத்துக் கொள்ளலாம். கால் பாதங்களை வலிமையாக வைத்துக் கொள்வதற்கு கூட அவங்க வந்து நட்ஸ் வகைகளை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. வெங்காயம் மற்றும் பூண்டு அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் கால்களும் கால் பாதங்களும் வலிமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நமது ரத்த அழுத்தம் மற்றும் இதய ஆரோக்கியம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படும் பொழுது அந்த நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு போகலன்னா மாரடைப்பு, பக்கவாதம் எல்லாம் ஏற்படும். அதனால பிபி கண்ட்ரோலாக இருந்தால் தான் இதயமும் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் வந்து பூண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பூண்டில் காணப்படக்கூடிய சல்ஃபர் வந்து உங்களுடைய ரத்த அழுத்தத்தை குறைத்து ரத்த நாளங்களை ரிலாக்ஸ் அடைய செய்வதன் மூலமாக சீரான ரத்த ஓட்டத்தை தருது. மேலும் வெங்காயத்தில் காணப்படக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் நேரடியாக ரத்த ஓட்டத்துக்கு உதவுவதால் உடலுக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை கொடுக்கும். இதனால் கால்களுக்கும் போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் வருதா, கால்கள் மரத்து விடுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. கால்கள் வந்து வலிமையாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த 60 வயதிலுமே கால்களையும் பாதங்களையும் வலிமை பெற வைத்துக் கொள்வதற்கு இந்த உணவுகளை வந்து நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நலமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.